அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டு தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற கீற்றுக்கலை என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு கே. திலகராஜன் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் அங்கமுத்து ஐயா அவர்களையும் ஆசிரியர் டேவிட் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி சார். ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமிகு கே. திலகராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இவர் 25 வருடமாக தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் குழந்தைகளுக்கான பொம்மலாட்டம், பனை ஓலை மற்றும் தென்னங்கீற்றில் பொம்மைகள் செய்வதில் வல்லமை பெற்றவர். மேலும் குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையில் பனை ஓலையில் எழுதும் பயிற்சியை குழந்தைகளுக்கு பயிற்றுவித்து வருகிறார். தொடர்ந்து நிழல்களை பயன்படுத்தி கதைகள் சொல்லும் பழங்கால கலை வடிவமான நிழல் பாவையும் பயிற்றுவித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து விலங்குகள், பறவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த இயற்கையோடு ஒன்றிணைதல் பற்றிய புரிதலையும் குழந்தைகளுக்கு புகட்டி வருகிறார். இவரது திறமையான கலைநயமிக்க இப்பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? எல்லாரும் யார் யார் சாப்பிடாம வந்திருக்கா? யாராவது இருப்பியே பாத்தியா? இல்லை, இது போதும். காலையில் சாப்பிட்றணும், சரியா? காலை உணவுங்கிறது ரொம்ப அதிமுக்கியமானது. இங்கே வர்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது. 2 விஷயத்தையும் இந்த கோடை காலத்தில் செய்யணும், சரியா? இன்றைக்கி நம்ம தென்னங்கீத்து அப்படிங்கிற ஒரு கீத்து, இந்த மாதிரி பனை ஓலையில் ஒரு ஓலை எடுத்துக்கலாம். தென்னங்கீத்து தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்கும். கீத்து, இலை, சருகு, பழுப்பு, கொழுந்து, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதில் தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லீஃப் இது. இதை கீத்துன்னு சொல்லுவோம். சார், பச்சையாவில் இருக்கும் ஐயா, இது என்ன வெள்ளையாக இருக்குது? யாருக்காவது இந்த கேள்வி வந்துச்சா? வந்துச்சா? எத்தனை பேருக்கு வந்துச்சு? சரி, இது இளம் குருத்து. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி குழந்தைன்னு வச்சுக்கிறோம். லீஃபில் குழந்தை இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியிலே சூரிய ஒளியே படாத ஒரு கீத்து. அதனால் அது வெள்ளையாக இருக்குது. இதே இது பெருசாகி முத்தி வெளியில் வர்றப்ப கரும்பச்சை, இளம்பச்சை நிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் கரும்பச்சை நிறமாக அது மாறும். இப்போது இது குருத்து. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய உள்புறம் இருக்கக்கூடிய ஒரு தென்னங்குருத்துலேருந்து நம்ம இதை எடுத்துருக்குறோம். ஐயா, இது மாதிரி மரத்துலேருந்து இந்த இலையை எடுக்கிறது சரியா தப்பா? இப்படி வெட்டி எடுக்கலாமா? அப்புறம் நான் கொண்டு வந்திருக்கேனே, அங்கே ஒரு பையனரே கொண்டு வந்திருக்கேனே, இயற்கையை பற்றி சொல்ல போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி அறிமுகப்படுத்தி சொன்னாங்கல்ல. ஒரு லீஃபை மரத்துலேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, அதை அம்மாட்டேருந்து வெட்டிட்டு வந்த மாதிரி தானே? இது சரியா தப்பா? தப்பு. அப்புறம் நான் பண்ணியிருக்கேனே, அப்போ எனக்கு எங்கேருந்து இது கிடச்சிருக்கு அப்படின்னா, நானும் ஒன்றும் மரத்தில் இருந்தெல்லாம் வெட்டி எடுக்கலை. நாளொன்றுக்கு மதுரையை சுற்றி குறைந்தது 20 தென்னை மரங்களாவது வெட்டப்படுகின்றன.
விரிவாக்கம் அப்படிங்கிற பேரில் கட்டடம்லாம் கட்டுறாங்கல்ல, வீடெல்லாம் கட்ட போகிறாங்கல்ல, வீடு கட்டும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டிட்டு வீடு கட்டுறாங்கல்ல, அப்படி மதுரையை சுற்றி 10-15 தென்னை மரங்கள் தினந்தோறும் வெட்டப்படுது. அந்த வெட்டப்பட்ட மரங்கள்லேருந்து நான் இது மாதிரி கீத்துக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ இது கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போகக்கூடியது. அப்போ ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், வேஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு லீஃப் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே சின்ன சின்ன பொருள் பொம்மையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். எத்தனை பேருக்கு பொம்மையெல்லாம் பிடிக்கும்? பொம்மை பேசுமா? இன்னைக்கு ஒரு பொம்மையை பேச வைக்க போகிறோம். பொம்மை கத்துமா? இன்னைக்கு ஒரு பொம்மையை நம்ம கத்த வைக்க போகிறோம். பொம்மை சுத்துமா? இன்னைக்கு பம்பரம் சுத்தும். இதுக்கு பேர் இயங்குறு பொம்மைகள்னு தமிழில் சொல்லுவாங்க. இயங்கக்கூடிய பொம்மைகள். முதல்ல காட்சிப்படுத்துகிற மாதிரியான பொம்மைகளை நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் இயங்குகிற பொம்மைகள். உங்கள் எல்லாருக்கும் நிறைய காத்தாடியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப காத்தாடியை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு குழுவாக பிரிஞ்சு இருக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறேன். 9th படிக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எந்திரிங்களேன். 9th அண்ட் above. வெரி குட். சரி. 9th அண்ட் above. 9 அல்லது 9ஆம் வகுப்புக்கு மேற்பட்ட பிள்ளைகள். இப்போ நீங்கள் தான் டீம் லீடர் வச்சுக்கலாமா? இப்போ 5 குழுவாக இதை நான் பிரிச்சுருவேன். உன் பேர் என்ன? ராஜஸ்ரீ, திவ்யா, அர்ச்சனா, லக்ஷனாவா, லக்ஷிதா, முகமத், ஃபர்ஹான்ரான், தமிழ்ச்செல்வன். சரி, இந்த அண்ணா அக்காவெல்லாம் உங்களுக்கு லீடர் ஆக்கிடுவோம். நீங்கள் எல்லோரும் இவங்களை சுற்றி உட்காந்துக்கணும். சரியா? உட்காந்துட்டு முதல்ல நம்ம சின்ன சின்ன பொம்மைகள் செய்வோம். செஞ்சுட்டு உட்காருங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெட்டோவியங்கள். எத்தனை பேருக்கு ஓவியத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது? சார், எனக்கு டிராயிங்கெல்லாம் நல்லா வரும், நான் செய்வேன். வராட்டாலும் பரவாயில்ல, ஆர்வம் இருக்குது. கை கீழே போடு. உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் அங்கே பிளாக் சார்ட்டெல்லாம் வச்சுட்டு அந்த அக்காலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரியா? முதல்ல நான் அவங்க எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சந்தோஷ் வா, சூர்யா, வாலண்டியர்ஸ் வாங்கப்பா. இந்த அண்ணா பேர் சந்தோஷ். இந்த அண்ணா உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறான் அப்படின்னா, பனை ஓலையில் எப்படி எழுதுறது. அவர் வக்கீலாக இருக்கார். சரியா? இது மாதிரி குழந்தைங்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறார். பனை ஓலையில் எழுதுகிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார். பனை ஓலையில் எழுதுறது நீ கேள்விப்பட்டிருப்ப, அல்லது உங்கள் டீச்சர்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க. ஓலைச்சுவடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கே நான் ஓலையே கொண்டு வந்திருக்கேன், எழுத போகிறோம். தமிழ் மொழி எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உடனே 3 விரலை தூக்கி காட்டி சொல்லுவாங்க. எத்தனாயிரம் வருஷம்? 3000 வருஷம் பழமையானதுன்னு ரொம்ப எளிமையாக யார் கேட்டாலும் சொல்லிடலாம். அந்த 3000 வருஷம் இந்த மொழியை கடத்தி கொண்டு வந்த ஒரு சாதனம் இருக்கு இல்லையா, ஒரு கருவி இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டால் பனை ஓலை. பனை ஓலை இங்கே கொண்டு வந்திருக்கேன். அங்கே எடுத்து வச்சிட்டியா? அந்த பனை ஓலையில் எழுத்தாணி கொண்டு வந்திருக்கேன். எழுத்தாணியை வச்சு நம்ம எழுதுகிறோம். எழுத்தாணியை வச்சு எழுதி இங்கே பார்த்தியா, இதுதான் பனை ஓலை. பனை ஓலையில் பதப்படுத்தப்பட்ட ஓலை. இதுதான் 3000 வருஷமாக நம்ம மொழியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, 14 கீழ்கணக்கு நூல்கள், மேற்கணக்கு நூல்கள், அதுக்கு முன்னாடி இருந்த தொல்காப்பியம், இதெல்லாம் இந்த ஓலையில் தான் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்க எப்படி ஓலையில் எழுதுனாங்களோ அது மாதிரி எழுத போகிறீங்க. எழுதி அதில் உனக்கு பிடிச்ச அம்மா பேர், அப்பா பேர், அக்கா பேர், அண்ணா பேர், இதெல்லாம் எழுதலாம். மாமா பேர், சித்தப்பா பேர், எதை வேணாலும் எழுதலாம். எழுதி என்னப்பா, இவ்வளோ பெருசாக கொடுப்பீங்களா, சின்ன சின்னதாக கொடுப்பீங்களா? சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதுதான் கொடுப்பேன். அவளுக்கு நிறைய எழுத வச்சுருவோமோன்னு பயப்படுறா. அப்படிலாம் எழுத வச்சு, சரியா? இவ்வளோ நீளமாக எழுத வச்சுருவாரோ அப்படின்னு அந்த பயம் இருக்கு. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நம்ம விளையாட்டுத்தனமாக அப்படியே போயிடலாம். சின்ன சின்னதாக எழுதுவோம். அம்மா பேர் அம்மானு எழுதுனா கூட போதும், பேர் கூட எழுத வேண்டாம். அந்த மாதிரி எழுதி
பழகிக்கலாம். அது ஒரு விஷயம். அது இந்த அண்ணா 2 பேரும் பண்ணுவாங்க. இந்த அண்ணன் பேர் சூர்யா. அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, நடிகர் சூர்யா வச்சு அதை நடத்திட்டு இருக்கிறாரு, தெரியுமா? அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அண்ணா. அப்புறம் இந்த 4 அக்காவும் உங்களுக்கு ஃபாத்திமா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, தெரியுமா? எங்கே இருக்குது? சரி, அது ஒரு இடத்துல இருக்குது. அங்கே இருந்து இந்த 4 அக்காவும் வந்திருக்கிறாங்க. கூடல் நகர் தான் நம்ம அந்த இடத்துக்கு பேர், கூடல் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அங்கே இருந்து இந்த அக்கா 4 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ நான் இதை ஒரு வேலையாக எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன். நான் ஊராக போகிறேன், சுற்றுறேன், அது வேற. இந்த அக்கா, இந்த அண்ணா அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கிறாங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சரி, அதனால் இந்த அக்கா 4 பேருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வெட்டோவியங்கள், ஒரு ஓலையை வெட்டி எப்படி ஓவியம் ஆக்குறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அங்கே பேஸ்ட்டு கம்மெல்லாம் இருக்குது, நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தலாம். வெட்டுறதுக்கு சிசர்ஸ் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்டையும் கொஞ்சம் சிசர் இருக்குது, வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் நீ பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி அதை ஓவியமாக்கி நீ வீட்டுக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? சரி, இப்போது ஆரம்பிச்சிடலாமா? இதுக்கு பேர் கீற்றுக்கலை, சொல்லப்போனால் நுண்கலை அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேர் வெட்டோவியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுற? அவங்கெல்லாம் எந்திரிங்க. வரேன். இதில் 6th and above எந்திரி. 6th and above, 6க்கு மேல்பட்ட வகுப்பு. ஓடியா, இங்கே வா. இல்லை, அந்த 9thலாம் உட்காந்துரு, உங்களுக்கு வேறு வேலை தரேன். 6, 7, 6, 7 படிக்கிறவங்க இங்கே வாங்க, இந்த அக்காட்ட வாங்க. அவங்கள வட்டமாக உட்கார வச்சுக்கோங்கப்பா, இப்படி வட்டமாக உட்கார வச்சுக்கோங்க. 8வது போறீங்கன்னா இங்கே போயிரு, இந்த அக்காட்ட போயிரு. நிறைய கூட்டம் அங்கே போன மாதிரி இருக்கே. கொஞ்சம் பெரிய பசங்களாக தான் அங்கே இருக்கணும். நீங்கள்லாம் இங்கே வந்துருங்க. 7th and 8th மட்டும் அங்கே இரு. 6thலாம் இங்கே வந்துரு. தப்பாக சொல்லிட்டேன், 6thன்னு. 6th இங்கே வந்துரு. 7th and 8th மட்டும் இங்கே இரு. 7th அங்கே போயிரு, 8th அங்கே போயிரு. சரி, இப்போ நீ அந்த லீடர்ஸ் எல்லாம் சொன்னல, இங்கே வா, வெளியில் வா. இல்லை, இவங்களை லீடர்ஸாக போட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், லீடர்ஸ் எல்லாம் இங்கே வா. நீ என்ன 9th வா, இங்கே வா. நீங்கள் எல்லாம் அப்படி, இந்த அண்ணா உங்களுக்கு நடுவில் வருவான், அப்படி வட்டமாக உட்காருங்க. சர்க்கிளாக இந்த 10 பேர். நீ இங்கே வா தம்பு, இப்படி வாயா, இந்த இடத்துல வா. இவங்களோட சேர்ந்து உட்காரு, வட்டமாக உட்காருங்க, சர்க்கிளாக உட்காரு. நீ போ, உள்ள போ, வட்டமாக உட்காரு. சும்மா ஒரு 10 பேர். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு 10 பேர் இப்படி வட்டமாக உட்காருங்க, இப்படி வட்டமாக உட்காரு. நீ வா, இங்கே வா, இந்த டீமுக்கு வா, லீடர் நீ வாப்பா. நீ ஒரு 10 பேர் அங்கே போய் வட்டமாக உட்காரு. நீ ஒரு 10 பேர் அங்கே போய் அதை அப்படி வட்டமாக உட்கார வை அவங்கள. நீ இங்கே வா, நீ இங்கே வா, இவங்கள வட்டமாக உட்கார வச்சு இவங்களுக்கு நடுவில் போய் உட்காரு. நீங்கள் 9th அங்கே போ, அந்த அந்த ஆண்டி உட்காந்துருக்காங்கல்ல, அங்கே போ, அங்கே போயிட்டு உட்காரு. பாப்பா, நீங்கள் வா, நீங்கள் 2 வட்டம் போட்டுக்குங்க, அந்த ஒரு வட்டம் அப்படி இருக்கட்டும். நீங்கள் இங்கே வந்தா கேட்ட வா, இங்கே வா, நீ வா, எவ்வளோ உட்கார வை. நீ அங்கே போய்க்க, அந்த டீம் போய்க்க. அழகு, எல்லாரும் வட்டமாக உட்காந்துட்டீங்களா? சரி,
சூர்யா கீத்து எடுத்து எல்லாருக்கும். இல்ல இல்ல ஒவ்வொன்னா. ஏங்க சார் ஒன்று உள்ள போட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்க பிள்ளைகளுக்கு நீங்க உட்கார வச்சு இந்த நான் கூப்பிட்டுக்கிறேன். நான் கூப்பிட்டுக்கிறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஆமா அப்படியா? ஆமாண்ணா ஆமாண்ணா. சூர்யா அப்படி ஒரு ஒரு டீம்ஸாக எடுத்து யாராவது ஒரு லீடருங்க அப்படி லீடர்கிட்ட மட்டும் கையில் கொடுங்க. சிஸ்டரு நம்ம வாங்கிட்டு வச்சுருக்கோம். இல்லை நாங்கள் ஜபா சார் கிளாஸ். அப்படியா? சரி சரி. என்ன சொல்லித்தராரு அப்படின்ட்டு. சரி சரி. வெப்சைட்டாக சொல்லித்தராரு. ஏஐ சொல்லித்தரப்போ போனோம். ஏஐ டெக்னாலஜியில் எல்லாருக்குங்க கீத்து வந்துருச்சு. இல்லை அவங்க வேறண்ணே. சரி கீழே வச்சுக்கலாம். பாரு இதில் இன்னும் எதுவுமே செய்யலை, ஆனால் இதை கையில் பிடிச்சோன்னு ஒரு சந்தோஷம் வருதா? நல்ல குளிர்ச்சியாக இருக்கா பசன்னு? சரி, முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. ஒரு மென்மையான பொருளை நீ கையாளுற, 2 தடவை 3 தடவை அதை அழுத்தி அமுக்குன அப்படின்னா அந்த இடம் கருப்பாக போயிடும். நீ நெகத்தை வச்சு லேசாக அந்த இடத்த அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடம் கருப்பாக போயிடும். அதனால் ஒரு மென்மையான பொருளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன எல்லாரும் பார்க்குறீங்களா? என்னை பார்த்தா தான் இது புரியும். சரி கவனி, உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஓரளவு சிசர் இருக்கும். யார்கிட்டையாவது இல்லை அப்படின்னு நீ லீடரா? ஒரு ஓரமாக உட்காரு, அப்படி உட்காரு, உள்ளே உட்காந்து. சிஸ்டர் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. யாராவது கேட்டால், அண்ணா அக்கா கேட்டால், பக்கத்தில் கேட்டால் கொடுக்கலாம். சரியா? சரி, இப்போ இந்த கீத்தை கையில் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட சிசர் இருக்குது. இது 2 பிரான்ச்சாக இருக்கும். இந்த குச்சியை நம்ம எடுத்துட்டோம்னா இது 2 பிரான்ச்சாக மாறும். நீ என்னை பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேங்கிறத பார்த்துட்டு செஞ்ச அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிறப்ப கண்ணில் பார்க்கணும், வாய் பேசக்கூடாது. நீ கவனிச்ச அப்படின்னா ஈஸியாக புரியும். நீயா பேசிகிட்டே இருந்த அப்படின்னா புரியாது. 2 விஷயம். சரி, 2 விஷயம் அதில் இருக்குது. என்னை பார்த்து கற்றுக்கிறது ஒன்று. ஒருவேளை என்னை பார்த்து கற்றுக்கிற முடியலை, தவறிட்டேன்னா பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கற்றுக்கலாம். அதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. சரியா? இப்போ நான் சொல்லி கொடுத்து உனக்கு புரியலைன்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க அழகாக செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து கற்றுக்க. என்னை விட அது ரொம்ப புரியும். நான் சொல்லி கொடுக்குறத விட அது உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். செய்யலாமா? ரொம்ப அழகாக நீட்டாக உட்காந்துட்ட, நல்லா கவனிக்கிற. அதுக்காக முதல்ல நம்ம ஒரு தடவை கை தட்டிக்கிறோமே. குட். எல்லோரும் நல்ல பிள்ளைகள். கவனிங்க, இப்போ நான் பேச போகிறதில்ல, செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேங்கிறத நீ கவனிக்கணும். என்கிட்ட கொஞ்சம் நெகம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், நெகத்தை வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு தடவை இழுக்கிறேன், இந்த பக்கம் ஒரு தடவை இழுக்கிறேன். இந்த குச்சி தனியாக வந்துடுது. இந்த லீஃபு 2 பிரான்ச்சாக மாறிடுது. செய் பார்ப்போம்.
குச்சி தேவை, குச்சியை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோ. பேரண்ட்ஸ் தேவைனாலும் நீங்கள் வாங்கி செய்யலாம். சூர்யா, பேரண்ட்ஸ் தேவைனாலும் கொடு. ஏன்ட்ட கொடுங்க. 1 2 3 4 கொடுப்பானே எல்லாத்துக்கும். தேவைன்னா கொடுக்கலாம். ஐயாட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட அவர்கிட்ட தான் இருக்கு. இது ஒன்றும் செய்யாது, இது ஒன்றும் செய்யாது. இந்தா வேற வச்சுக்கோ. இந்த அது இது எடுத்து. ஆமாம், 100 ml அந்த மாதிரி வாங்க. போட்டுட்டு வா. இந்த பாரு, இதை மூடி வைக்காம இதை அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன். எத்தனை பேர் அது மாதிரி குச்சி தனியாக லீஃப் தனியாக எடுத்திருக்கீங்க? காட்டுங்க என்கிட்ட. அந்தந்த டீம் லீடர் எல்லாரும் செஞ்சுட்டாங்களான்னு ஒரு தடவை பார்த்துட்டீங்களா? அம்மா, பேரண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி போங்கம்மா. அம்மா, பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க. பின்னாடி போய் உட்காருங்க. அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்கம்மா. பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் தனியாக உட்காந்து நான் சொல்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ எங்கேயோ நீங்கள் ஒரு 10 பேருக்கு இதை சொல்லி கொடுக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு விஷயம், குழந்தைங்க ஒருவேளை தப்பாக ஏதாவது செய்கிறாங்க, கிழிச்சிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட நிறைய லீஃப் இருக்குது, நான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறேன். நீ பிஞ்சு போயிடுச்சுன்னா வச்சுட்டு புதுசு வாங்கிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய லீஃப் கொண்டு வந்திருக்கேன். நீ வீட்டுக்கு போகிறப்பையும் உனக்கு நான் லீஃப் நிறைய கொடுத்து விட்றேன், கொண்டு போய் செய்யலாம். சரி, கவனிக்கலாமா? கவனிக்கலாமா? ரைட். இப்போ குச்சி தனியாக லீஃப் தனியாக எடுத்திருப்ப. நானும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். உட்காரு, இடத்துல உட்காரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்ன வேணும்? நீ உட்காரு இடத்துல, அங்கே போய் உட்காரு. அந்த அண்ணா கிட்ட உட்காரு, அவளுக்கு ஒன்று கொடுங்க. ஒரு பிரான்ச்சை கையில் எடுத்துக்கங்க. ஒரு பிரான்ச்சை மட்டும் கையில் எடுத்துங்க. அது மாதிரி இப்போ நம்ம கையில் ஒரு அளவு எடுக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்க, கையில் அளவு எடுக்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த மீட்டரு, நம்ம சென்டிமீட்டர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வெறும் கையை வச்சு அளவு எடுத்திருக்காங்க. நான் பேசுகிறப்ப என்னை கவனி, அப்போ தானே உனக்கு புரியும். நான் பேசுகிறப்ப என்னை கவனிச்சினா தான் உனக்கு புரியும். என்னை பாரு, கவனி. இங்கே பாரு, வெறும் கையை வச்சு அளவு எடுக்க போகிறோம். இந்த விரல் நுனியிலிருந்து இந்த விரல் நுனி வரைக்கும் இருக்கக்கூடிய பேர், வெரி குட். யார் அது சொன்னது? சான். ஒரு சான்னு அர்த்தம். அதாவது நல்லா அகலமாக விரித்து வைக்கணும்.
இந்த நுனியும் இந்த நுனி இப்போ பாரு பண்ண நான் மைக்கில் வைக்கிறேன் பாரு. இந்த மாதிரி அளவெடுக்கிறதுக்கு பேர் ஒரு சான். இந்த விரல் நுனியிலிருந்து இந்த முழங்கை வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன? வெரி குட். ஏன்னா பூவெல்லாம் வாங்குறோம்ல, ஒரு முழம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எத்தனை பேர் சொல்கிறேன்னு பார்க்குறேன். இது கொஞ்சம் பெரிய அளவு முறை. இந்த விரல் நுனியிலிருந்து இந்த விரல் நுனி வரைக்கும் கையை இந்த மாதிரி விரிச்சு வைக்கிறேன். இங்கே இருந்து இங்கே வரைக்கும். இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் பாகம். ஒரு பாகம். அது ஒரு பாகம்னா இது எவ்வளவு? அரை பாகம். ஐயா இப்போ நம்ம இந்த மாதிரி அளவு முறையில் தான் இதை செய்ய போகிறோம். ஒரு பழைய பழமொழி இருக்கும், கண் அளக்காத விடவா கை அளக்க போகுது அப்படின்னு. நம்ம கையில் தான் அளக்க போகிறோம். அளந்து சின்ன சின்ன பொம்மைகள் வந்து செய்ய போகிறோம். இப்போ ஒரு பிரான்ச் எடுத்துக்க. இது மாதிரி எடுத்துக்கிட்டியா? இதில் இது தலைப்பகுதி, இது வால் பகுதி. ஊசியாக இருக்கிறது வால் பகுதி, அகலமாக இருக்கிறது தலைப்பகுதி. இப்போ தலைப்பகுதி மேலே இருக்கணும், ஊசியான பகுதி கீழே இருக்கணும். பாரு நான் அளவு எடுக்கிறேன் பாரு. இப்படி கையை மடக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு முழம் கரெக்டாக நான் அளவு எடுக்கிறேன். தலைப்பகுதியில் தான் எடுக்கிறேன், வால் பகுதியில் எடுக்கலை. எடுத்துட்டு சிசர் வச்சு அந்த இடத்த இப்படி கட் பண்ணி எடுத்துடுறேன். 2 பிரான்ச் வந்துடும். ஒரு பிரான்ச்சை 2ஆ கட் பண்ணிடுவேன். ஹலோ, கேக்குதாப்பா? மகிழ்ச்சி. கவனி, இப்படி 2 வந்துருச்சா? இதில் இந்த பெரிய பகுதியை தலைப்பகுதின்னு வச்சுக்கலாம், இதை வால் பகுதின்னு வச்சுக்கலாம். இந்த தலைப்பகுதியை பத்திரமா மடியில் வச்சுட்டு வால் பகுதியில் 4 விரல் கிடை, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற பேர் 4 விரல் கிடைன்னு பேர். அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். இப்படியா அப்படியான்னு கேட்கக்கூடாது. கண்ணில் பார்க்குற அப்படியே செய்கிற இல்லை, என்கிட்ட காட்ட வேண்டாம், நீ செஞ்சுட்டேன்னா எடுத்துக்க. உங்க எல்லார்ட்டையும் இது மாதிரி 2 பீஸ் வந்துருச்சா? தலைப்பகுதியிலிருந்து எடுக்கணும். நீ வால் பகுதி எடுத்து வச்சிருக்க, அதை எடு. நீ தப்பா எடுத்து காட்டுற, அதை எடு, அதை எடு. எஸ், அதை கீழே போட்டு. இப்படி 2 பீஸ் வந்துருச்சா? அதை கட் பண்ணு. அவனுக்கு சொல்லி கொடு, லீடர், அவனுக்கு சொல்லி கொடு. எத்தனை பேருக்கு இது மாதிரி 2 பீஸ் வந்திருக்கு? கை காட்டு. ஹலோ, எத்தனை பேருக்கு இது மாதிரி 2 பீஸ் வந்திருக்கு? கை காட்டு. வால் பகுதியிலிருந்து அது கட் பண்ணி எடு. இப்படி ஒன்று இப்படி ஒன்று வந்துருச்சா? சரி, இப்போ நிறைய பேர் வாளோட எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க பாரு. பக்கத்தில் இருக்கவங்கள பாரு என்ன பண்றாங்கன்னு. லீடர்ஸ், உங்க இடத்துல எல்லாரும் அந்த மாதிரி வெட்டிட்டாங்களான்னு பார்த்துக்க. லீடர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்க. டேய், நீ ஓரமா உட்காந்து எல்லாரையும் பாரு. அங்க போய் உட்காந்துக்கடா. எல்லார்ட்டையும் இந்த மாதிரி வந்துருச்சா? லீடர்ஸ் எல்லாரையும் சரி பண்ணிட்டீங்களா? கட் பண்ணி கொடு. சரி, இப்போ நான் அடுத்த பகுதி செய்ய போறேன். நான் செய்யறப்ப என்னை கவனிச்சாதான் உனக்கு புரியும். செய்யலாமா? பாரு, நீ ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பிரான்ச்ல அகலமானது தலைப்பகுதி, ஒல்லியானது வால் பகுதி. என்ன ஏதோ சத்தம்?
அகலமானது தலைப்பகுதி, ஒல்லியானது வால் பகுதி. இதை எடுத்துக்க. இந்த சின்ன சின்ன இந்த பீஸ் இருக்குல்ல, இதையும் எடுத்துக்க. என்னை கவனி. மெதுவா இதை முகத்துக்கு நேர பிடிச்சிட்டு இதை பின்னாடி கொண்டு வந்து இப்படி வைக்கணும். வச்சாச்சுன்னா இது 3 ஒரே அளவில் இருக்கணும். பின்னாடி வைக்கணும், முன்னாடி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. பின்னாடி கொண்டு வந்து இப்படி வைக்கணும். பின்னாடி அப்படி கொண்டு வந்து வைக்கணும். 2 பிரான்ச்சையும் இப்படி வை. இது பார்க்கறதுக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். இருக்கா? இப்போ பாரு, நான் என்ன செய்ய போறேன்னு பாரு. அப்படியே கவனி. 1 2 3. திரும்ப செய்யட்டா? பார்த்தீங்கன்னா தான் புரியும். 1 2 then 3. கட்டை விரலை எடுக்கக்கூடாது. கட்டை விரலை எடுக்கக்கூடாது. 1 2 3. பிடிச்சிட்டியா? டேய், கட்டை விரல் எடுக்கக்கூடாது. அப்படியே கவனி. இதை மெதுவா இந்த வாழை எடுத்து, இந்த பகுதியை எடுத்து, மேல ஒரு சின்ன கேப் இருக்கும், விரலை எடுத்துடாத. அதுக்குள்ள கூட மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா இழு. கட்டை விரலை உள்ள வச்சுக்க. டைட் ஆனதுக்கப்புறம் மெதுவா கட்டை விரல் எடுத்துரு. இப்படி ஒரு பட்டன் மாதிரி வந்துடும். கட்டை விரல் எடுக்காத. நல்லா டைட் பண்ணு. எத்தனை பேருக்கு வந்திருக்கு இது மாதிரி? வந்துருச்சா? ஏய், இங்க வா. நீ வா, நீ வா. அதை வச்சுட்டு வா. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? பாரு, இதுல ஹலோ என்ன பண்ணாத, வாய்கிட்ட வச்சுக்கிறவா? ஹலோ, இங்கே வைக்கவா? கேக்குதாப்பா? கவனி. இப்படி வந்துருச்சா? இல்ல, கொஞ்சம் வயிறு உப்புன மாதிரி இருக்கும். அந்த பகுதி வயிற்று பகுதி, இது முதுகு பகுதி. இந்த வயிற்று பகுதியை கையில் இப்படி வைக்கணும். சரியா? இது முதுகு, இது வயிறு. வயிற்று பகுதியை கையில் இப்படி வச்சு இப்போ என்ன பண்றேன்னு பாரு. மேல ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்குள்ள உள்ள கூட. நீ போய் இடத்துல உட்காரு தம்பி, இடத்துல உட்காரு. உட்காரு, இடத்துல உட்காரு. நான் உட்காரு. இந்த மாதிரி வந்துருச்சா? சார், இது ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்க, என்ன செய்யலாம்? மெதுவா அதையும் இந்த மாதிரி மடிச்சு உள்ள கொடுத்துடலாம். இன்னமும் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கு, திரும்பவும் இதை மடிச்சு உள்ள கொடுத்துடலாம். இதான் வாட்ச். எத்தனை பேர் வாட்ச் கட்டியிருக்க? எங்க கட்டு. உன்னால கட்ட முடியலைன்னா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுத்து உன் கையில கட்ட சொல்லு. உன் லீடர்கிட்ட கேளு. செஞ்சிருக்கவங்கள்ட்ட இங்க போய் உட்காரு. இங்க போய் உட்காந்து கத்துக்க. டக்குன்னு போய் உட்காரு. எக்ஸ்ட்ரா இருக்கத மடிச்சு உள்ள கொடு. இல்லடா, அப்படியே மடி. அப்படி கொடு. ஏய் பாப்பா, யார் வாட்ச் கட்டிருக்காங்க? வா. இல்ல இல்ல, போதும். ஏய் பாரு, இவ வாட்ச் இவளா செஞ்சு கட்டிட்டா. நல்லா நிமிர்ந்து விட்டா. சரியா? இடத்துல போய் உட்காரலாம்.
வெரி குட். இடத்துல போய் உட்காரு. சரி, அவுக்க கூடாது பாப்பா, அவுக்க கூடாது, போட்டுக்க. சரி, இடத்துல போய் உட்காரு, நான் வர்றேன். கேர்ள்ஸ் தான். சரி, உனக்கு ஒன்று தரு. போங்க. சரி, உட்காருங்க உட்காருங்க, இடத்துல போய் உட்காருங்க. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. சரி, உட்காரு, இடத்துல உட்காரு. எல்லாருக்கும் செஞ்சு தரேன். இது செய்யறது எப்படின்னு சொல்லி தரேன். அதானே கத்துக்கிறேன்னா. பக்கத்தில் இருக்கவன்ட்ட கொடுத்து கட்டிக்கோ. இவள்கிட்ட உட்காந்து கட்டிக்கோ. அந்த அங்கே ஒருத்தி இருக்காப்பா. கட்டிட்டியா? சரி, வா. அவுக்க கூடாது. போய் உட்காரு. சரி, உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. அப்புறமா அந்த அண்ணா செஞ்சு கொடுப்பான், வாங்கிக்கலாம். செய்யறதுக்கு பழகிக்கலாம். செய்யறதுக்கு சொல்லித்தரேன். அதான் சொல்றேன், லீவ் தர்றேன். இடத்துல போய் உட்கார்றீங்களா? அடுத்த பொம்மை செய்யலாமா? மறந்து போச்சா? நீ இந்த காட்ட கேளு. அந்த காட்ட. அழகா இருக்கு, அழகா இருக்கு. உன் பேர் என்ன? சஸ்பின். ஆமா, போதும் 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 போதும். சரி, நீங்க எல்லாரும் இடத்துல போய் உட்காருங்க. இடத்துல போய் உட்காருங்க. அப்பதானே அடுத்த பொம்மை செய்யலாம். ஒன்று தானே செஞ்சிருக்க. இந்த பாப்பாவா? போங்க. சரி, உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. சரி, இடத்துல உட்காரு, நான் வர்றேன். எங்க வாட்ச் எங்க? செய்யலையா? சரி, எல்லாரும் இடத்துக்கு போங்க. எல்லாரும் இடத்துக்கு போங்க. அடுத்த பொம்மை செய்யலாம். அடுத்த பொம்மை செய்யலாம். சொல்லித்தரேன். இது யார் செஞ்சது? நீ தான் செஞ்சியா? அழகா செஞ்சிருக்க. அது நான் சொல்லித்தரேன். நீ போய் உட்காரு. வாட்சங்க உட்காரு, நான் சொல்லித்தரேன் உனக்கு. அவுக்க கூடாது. மேடம், பேரண்ட் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க மேடம், ப்ளீஸ். உட்காருங்க. பேரண்ட் வந்து பின்னாடி உட்காருங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. போங்க, இடத்துல போய் உட்காருங்க. பேரண்ட் உள்ள வர வேணாம். யாரு யார் கையில்? நீ தானே வச்சிருந்த. இவன்ட்டு இருந்து வாங்கின நீ. பாவம் சார், பேரண்ட் உள்ள வர வேணாம் சார். உட்காரு எல்லாரும். சார், பேரண்ட்ல தயவு செய்து பின்னாடி உட்காருங்க, உள்ள வர வேணாம். வா. போங்க, போய் உட்காரு. எல்லாரும் இடத்துல உட்காரு. கொடுக்கலாம். போங்க போங்க. வீட்டுக்கு போறப்ப நான் எல்லாருக்கும் செஞ்சு அல்லது செய்யறதுக்கு சொல்லித்தரேன். உட்காரு உட்காரு இடத்துல.
அடுத்த பொம்மை செய்யலாமா? உட்காரு. சூர்யா, எல்லாருக்கும் ஒரு லீஃப் கொடுத்துரு. திரும்ப குழந்தைங்களா அமைதியா இருங்க, அப்பதான் சார் சொல்றது புரியும். கொஞ்சம் அமைதியா இருங்க. பா கிளப்புறாங்க பாரு. இங்கே பாரு. ஓய்யோ, இதெல்லாம் வீட்டுக்கு போறப்ப எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும். முதல்ல பண்ணிட்டு அப்புறமா தான் கொடுத்து விடணும். ஆமா. தயவு செஞ்சு பேரண்ட் எல்லாம் உட்காருங்க. ஹலோ, பேரண்ட் எல்லாம் உட்கார்ந்துருங்க. ஹலோ 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 ஹலோ, எல்லாரும் உட்காருங்கப்பா. பேரண்ட் எல்லாம் உட்காருங்க. அமைதியாரு. வச்சிரு. அவங்க டீம்ல உட்காருங்க. எல்லாம் தேவையானதை அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. கேளு, நான் பேசுறத காதுல கேளு. அடுத்த பொம்மை செய்யலாமா? எல்லாரும் கீத்து வந்துருச்சா? உட்கார் அமைதியா. சரி, நான் ஒரு பாட்டு வாசிக்கிறேன். என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? அமைதியா இருந்து கேட்குறியா?
வாத்தி உட்காரு. அடுத்த பொம்மை செய்யலாமா? உட்காருங்க. கேமரா உட்காரு, கீழே உட்காரு. பூராத்தையும் எடுத்து கொடுத்துட்டானா? நீ பார்க்கலையா? எங்க ப்ரோ காமி போயிடும். ப்ரோ இல்ல ப்ரோ, எல்லா பேரும் வந்து எல்லா பேரும் கேட்குறாங்க. அவ்வளோதானா? சரி, ஓகே. ஆ டேய் கவனி, இங்க பாரு. ஹலோ, கேக்குதா? அப்போ அமைதியாக உட்காந்துரு. அடுத்த பொம்மை செய்ய போகிறோம். இதே மாதிரி குச்சியை தனியாக, லீஃப் தனியாக எடு. பாரு, இந்த பொம்மைக்கு குச்சி தேவை. குச்சி தேவை. குச்சியை பத்திரமா வச்சுக்க. போட்டு வை, மிச்சத்தை போட்டு வை. எல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் போதும். வேற எடுத்துக்க, இந்த அதை எடுத்துக்க, கீழே கிடக்குற போ. எடுத்துட்டீங்களா? ஏய் இங்க பாரு, இதுல ஒரு பிரான்ச்சை பத்திரமா வச்சுக்க. அடுத்து இன்னொரு பொம்மை செய்யலாம். ஒரே ஒரு பிரான்ச்சை மட்டும் கையில வச்சுக்க, வேஸ்ட் பண்ணாத. அதையே வச்சுக்க. வாட்ச் செய்யும் போது ஒரு பிரான்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அதையே கூட எடுத்துக்க. அதையே எடுத்துக்க. உட்காரு. அந்த பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பிச்சுக்கணும். உட்காரு, இடத்துல உட்காரு, நான் சொல்றேன். கவனி, ஏற்கனவே வாட்ச் செய்யறதுக்கு ஒரு முழம் எடுத்தோம் இல்லையா? இப்போ இதுல ஒரு ஷோல்டர் அளவுக்கு வச்சுக்க. ஷோல்டர் இங்கே ஒரு ஸ்டிச்சிங் ஒன்று இருக்கும்ல, அந்த ஸ்டிச்சிங் அளவுக்கு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துரு. இங்க யாரும் வரக்கூடாது, அங்க போய் உட்காரணும். இது மாதிரி வந்துருச்சா? இவ்வளவு பெரிய லீஃப் கிடைச்சிருச்சா? இவ்வளவு பெரிய பிரான்ச். ஷோல்டர்ல ஒரு ஸ்டிச்சிங் ஒன்று இருக்கும், ஒரு தையல் இருக்கும். அங்கிருந்து நுனி விரல் வரைக்கும் விரலை மடக்க கூடாது. மடக்காம இப்படி எடு. எடுத்துட்டியா? இங்கே வரக்கூடாது, அங்கே உட்காரணும். அங்கே உன் குரூப்லேயே உட்காரணும். நீ உட்காரு. பாகம் பாகம், அரை பாகம். உட்காரு, நான் சொல்றேன். ஏம்மா, இவனை உன் கிட்ட உட்கார வச்சுக்க, விடாத. அவன் அக்கா கிட்ட போய் உட்காந்து, உன் இடத்துல போய் உட்காரு. ஆமா ஆமா ஆமா. பாரு, ஏய் அடுத்த பொம்மைக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற லீஃபை வச்சு தான் சொல்லி கொடுக்க முடியும். அதை பத்திரமா வச்சுக்க. இன்னொரு பிரான்ச் ஒன்று இருக்கும்ல, அதை பத்திரமா வச்சுக்க. நான் பேசும்போது என்னை கவனி, அப்பதான் புரியும். இங்கே யாரும் வராத, இடத்துல போய் உட்காந்துக்க. லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க சொல்றத கேளு, நான் சொல்றத கேளு. அமைதியா இருக்கியா? இவ்வளவு பெருசா ஒரு லீஃப் ஒன்று கிடைக்கும். கட் பண்ணிட்டியா? வெரி குட். இப்போ இதில் தலைப்பகுதி வால் பகுதின்னு பிரிச்சுக்கிட்டு, வால் பகுதியில் பாரு, முதல்ல சமமாக வெட்டி விட்டுக்க. ஒரு 4 விரல் கடை வச்சு, ஏற்கனவே நம்ம வாட்ச் செஞ்சோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை கட் பண்ணி எடு. வால்ல இருந்து கட் பண்ணி எடு.
இது மாதிரி ஒன்று வந்துருச்சா? இல்ல. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டியா? எத்தனை பேர் கட் பண்ணி எடுத்திருக்க? தூக்கி கை தூக்கி காட்டு. எத்தனை பேர் கட் பண்ணி வச்சிருக்க? இது மாதிரி இப்படி ஒரு பிரான்ச் வேணும்ல. சரி, இப்ப இதுல நீ இங்க வரக்கூடாது, இடத்துல போய் உட்காரு, இடத்துல போய் உட்காரு. இது மாதிரி எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப நம்ம ஏற்கனவே வாட்ச் செஞ்சோம்ல, அதே மாதிரி தலைப்பகுதி வால் பகுதி எதுன்னு பார்த்துக்க. அகலமா இருக்கிறது தலைப்பகுதி. அதுல திரும்பவும் நம்ம வாட்ச் தான் செய்ய போறோம். பெரிய வால் உள்ள ஒரு வாட்ச் பாரு. த்ரீ. திரும்ப மடக்கவா? இங்க பாரு, இது 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 அகலமா நீளமா இப்படி வைக்க கூடாது, கரெக்டா வைக்கணும். இது மூணு ஒரே அளவா இருக்கணும். இது மூணு ஒரே அளவா இருக்கணும், நீட்டிக்கிட்டு இருக்க கூடாது இப்படி. 1 2 3 வச்சாச்சா? கீழே உட்கார். வச்சாச்சாப்பா? இதை எடுத்து பழையபடிக்கு மெதுவா இதுக்குள்ள உள்ள கூட. இந்த விரலை எடுத்துறாத, வாட்ச் தான் செய்யறோம். குச்சி பத்திரம், குச்சி மடியில் எடுத்து வச்சுக்க. இந்த பொம்மைக்கு குச்சி தேவை. நல்லா டைட்டா இழுத்து விட்டுக்க. நல்ல நீளமான வால் உள்ள ஒரு நீ இடத்துல உட்காரு, அப்புறமா சொல்லுவாங்க. ஏய், உன்னை கூப்பிட்டுக்க, உன்னை கூப்பிட்டுக்கடா, உட்கார வச்சு சொல்லி கொடு. நீ செய்யறீல. இது மாதிரி வந்துருச்சா? யாரு இடத்த விட்டு எந்திரிக்காத, இங்கே உட்காரு, இடத்துல உட்காரு. இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்துருச்சு காட்டு. லீடர்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி கொடுங்க, செஞ்சவங்க. டேய், செஞ்சு முடிச்சவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடு. செய்ய தெரியாம ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான்ல, டேய் பாப்பா, இந்தா அவ பேர் என்ன? பாப்பா, டேய் இங்க பாரு, நீளமான பிரான்ச் வச்சு செய்யணும், நீளமா இருக்கணும், குட்டையா வச்சு செய்யற. முதல்ல இருந்து கவனிக்கணும்ல. அவள்கிட்ட கேளு. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடு. இப்போ பாரு, இதுல என்னென்ன நடக்குது பாரு. முதல்ல நீ கத்துக்கிற, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற. அழகு அழகு, வெரி குட். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடு. செஞ்சிட்டியா? கேட்டுக்க, அவன்கிட்ட கேட்டு, டேய் இவனுக்கு சொல்லி கொடு, திரும்பி உட்காந்து சொல்லி கொடு. எத்தனை பேர் இப்ப இது மாதிரி செஞ்சுட்ட? கை தூக்கு. வெரி குட். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் சொல்லி தரேன். வயிற்று பகுதி, முதுகு பகுதி உனக்கு தெரியும் இல்லையா? உட்காரு தம்பி, கீழே உட்காரு. இப்ப முதுகு பகுதியில மெதுவா கூட, ஃபுல்லா இழுத்துறாத, மெது மெதுவா மெது மெதுவா அப்படியே. நம்பர் 9 மாதிரி வரும். நம்பர் 9
இதே மாதிரி வெளியில் வந்திருக்கு பாரு. அவள்கிட்ட பார்த்து கற்றுக்க, அவள்கிட்ட கற்றுக்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கொஞ்சம் பெருசா. அவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்க வேணாம். இப்படி. எத்தனை பேருக்கு நம்பர் 9 வந்திருக்கு? குட். இப்போ இதை திரும்பி ஆப்போசிட் சைடில் பிடிச்சிட்டு மெதுவாக இப்படி உள்ள கொடு. எக்ஸ்ட்ரா இருக்கத உள்ளே வளைச்சு விட்டுக்க. அப்படி. இது என்னவா இருக்கு? நம்பர் 8 மாறிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி 8 வந்துருச்சு? ஒரே அளவு இருக்கணும், ஒரே அளவு இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. ஹலோ, மைக் இருக்கு சார், மைக் சுத்தமா கேட்கல. இது மாதிரி வந்துருச்சா? கவனி. இப்ப குச்சி எடுத்துக்க. கேக்குதா கேட்கலையா? கேக்குதா? சரி, கேட்டுச்சுன்னா பரவாயில்ல. குச்சி எடுத்துக்க. குச்சியிலையும் இதை மடியில் வச்சுக்க. நான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். குச்சியிலையும் தலைப்பகுதி வால் பகுதின்னு 2 இருக்கும்ல, அதில் தலைப்பகுதியை எடுத்துக்க. தலைப்பகுதியை எடுத்துட்டு இப்போ என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கு, 1 ஜான் வைக்கிறேன். நீ 1 ஜான் ஒரு 2 விரல் எக்ஸ்ட்ரா வச்சுக்க. வச்சுட்டு ஒடிச்சு விடு. திரும்ப அதே அளவில் இப்படி வச்சுக்க. ஒடிச்சு விட்டுரு. ஒடிச்சு விட்டு எடுத்துரு. சிம்பிளாக உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 2 குச்சி வேணும். இது மாதிரி, இது மாதிரி 2 குச்சி வேணும். கொஞ்சம் கொஞ்சம் பெருசா. டேய் நீளமா பாப்பா, டேய் இவ்வளவு நீளம் இருக்கணும். குட்டியா கட் பண்ற. குச்சி கீழே விழுந்து. உட்காரு, இடத்துல உட்காரு. பாரு, டேய் இந்த குச்சிய லேசா சிசர் வச்சு இந்த மாதிரி ஷார்ப்னர்ல, ஒரு பென்சில் ஷார்ப்னர் சீவினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஊசி ஆக்கிக்க 2யும். இது மாதிரி 2 குச்சி எத்தனை பேர் ரெடி பண்ணிட்ட? காட்டு. நான் அடுத்த ஸ்டெப் சொல்லி தரேன். நம்பர் 8 நீ வச்சிருக்கீல, அது கையில் எடுத்துக்க. சைடில் நம்ம இந்த குண்டூசி எல்லாம் பின் பண்ணுவோம்ல, பேப்பரில் குண்டூசி பின் பண்ணுவோம்லப்பா, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா இந்த முடிச்சுக்கு நேர பாரு. இது மாதிரி இங்க வாடா தம்பி. பாரு, இது மாதிரி வந்துடும். மேலே பார்த்துட்டு கண்ணாடி.
கண்ணாடி போட்டுக்க. அதான் குச்சி கொஞ்சம் பெருசா போடு. போ. பக்கத்துல இருக்க அண்ணா அக்காட்ட கொடுத்து சொல்லிக்க. ஆஹா, எனக்கு அடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்ல. ஏய் அழகு. கிரீடம் ஒன்று கொடு. இந்தா இப்போ அடுத்தது. கிரீடம் கொடு. இந்தா அவனோட போய் உட்காந்துக்க. நீ எங்க என்ன படிக்கிற? 11th செஞ்சிட்டியா? போ போ, இடத்துல போய் உட்கார். நீ வர பாத்தியா? அம்மா உட்கார. போங்க, இடத்துல போய் உட்காருங்க. எல்லாரும் இடத்துல போய் உட்காரு. எல்லாருக்கும் இல்லை, இடத்துல போய் உட்காரு. கண்ணாடி போட்டு வந்தா தான். வெரி குட். அழகுடா. கிரீடம் போட்டுருவோம். கண்ணாடி 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 எங்க? அழகா இருக்கு, அழகா இருக்கு. குச்சி பின்னாடி போ. கண்ணாடி சூப்பரா இருக்கு. போ, இடத்துல போய் உட்காரு. கண்ணாடி போட்டு வா. ஏய், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். போ, பாய்ஸ் எல்லாம் போங்கடா. கண்ணாடி போட்டியா? இவளுக்கு அடுத்து உனக்கு. குடு அத. கேர்ள்ஸு தான், பாய்ஸ்க்கெல்லாம் இல்லை. இவளுக்கு அடுத்து அடுத்து செய்யட்டும். உங்களுக்கு இடத்துல போய் உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? அவ்வளோதான், தீர்ந்துருச்சு. போங்க, இடத்துக்கு போங்க. இடத்துக்கு போங்க, அடுத்து வாங்கிக்கலாம். கண்ணாடி போட்டீங்களா? சூப்பரா இருக்கு. இது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்க. அப்போ சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. தருவேன் தருவேன், எல்லாருக்கும் தருவேன். போங்க, இடத்துல உட்காருங்க. வெரி குட். கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இங்கிட்டு வா. நல்லா இருக்கு. இடத்துல உட்காரு. இடத்துல உட்காரு. தரேன் தரேன் தரேன்டா. உட்காரு, இடத்துல உட்காரு. இடத்துல உட்காரு. எல்லாரும் எல்லாரும் கண்ணாடி போடு. கேளு, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு. அது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டு. அதான் செஞ்சிருக்கால, இப்ப செஞ்சிருக்கால. இங்க பாரு, என்னை பாரு. ஓ, அவள்கிட்ட உட்காரு.
யார் செஞ்சுருக்காங்களோ அவங்க கிட்ட உட்காந்து கற்றுக்கோ. டக்குன்னு போ. இந்த அவ செஞ்சிருக்கா பாரு பாப்பா, தம்பு, டேய் சாமி, அவன் செஞ்சிருக்கா பாரு அழகா. அப்ப இருந்து உங்கள்கிட்ட ஒரு கிரீடம் மாத்துறதுக்காக. அப்படியா? இடத்துல போய் உட்காரு, இடத்துல போய் உட்கார்றா. யார் முடிச்சு சூர்யா போட்டு வச்சானா இந்த முடிச்சு? இடத்துல போய் உட்காருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பழகிக்க போ, அவ்வளோதானே. போங்க, இடத்துக்கு போங்க. வா. நீங்கள் எல்லாரும் உட்காருங்க, நான் அப்புறம் போட்டு வரேன். பெருசா செய். சரி உட்காரு, இடத்துல உட்காரு, 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 இடத்துல உட்காரு. என்ன ப்ரோ, ஆரம்பிச்சிருவோமா? ஓரளவு செட் ஆகுதா ப்ரோ? செட் ஆகுதா? போங்க, இடத்துக்கு போங்க. சூப்பரா இருக்குடா, அழகு அழகு அழகு. என்ன வந்துருச்சா? நீ எங்க உட்கார்ற சந்தோஷ்? நீ எங்க உட்கார்ற? பூராத்தையும் பிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்துறியா? சூப்பரா இருக்கு. வந்துருச்சா? அழகா இருக்கு கண்ணாடி. கண்ணாடி, வாட்சு கிளப்புறீங்கடா. அழகா இருக்குடா. இந்தா இடத்துல உட்காரு, நான் கூப்பிட்டு வரேன். அந்த அண்ணன் பண ஓலையில் எழுதுறதுக்கு சொல்லித்தர போகிறான். ரெடி ஆகலாமா? சரி போ, இடத்துல போய் உட்காரு. நீ போய் இடத்துல உட்காரு. தரேன். பண்ணிட்டியா? எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தியா? அப்படியா? சொல்லி கொடுத்த பழகிட்ட, ஆனால் திரும்ப திரும்ப புதுசாக பழகிற. இது இவங்க எத்தனை பேர் பழக போகிறாங்கன்னு தெரியல. தள்ளு, விட்றா. மறந்து மறந்து போயிருதா? சரியா வரல. ஆமா, வண்டு உனக்கு செய்ய தெரியுமா? சரியா வரல. பிபி என்னப்பா? ஆமா இருக்கு.
வந்துட்டியா? உன் பேர் என்ன? சரி, எல்லாரும் இடத்துல உட்காரு. இடத்துல உட்காரு. இங்க பாரு, பனை ஓலையில பேர் எழுதுறது எப்படி, பனை ஓலையில எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லி கொடுக்க வர்றான். சரியா? சார் எனக்கு இது மட்டும் வண்டு மட்டும் சொல்லிட்டாங்க. அந்த குச்சியை கொடு. வாங்க சார். கீதா. அந்த ஹேண்ட் மைக் எங்க பாருங்க. ஹேண்ட் மைக் தம்பி, ஹேண்ட் மைக் எங்க இருக்கு? அழகா இருக்கு. அழகா இருக்கு. அழகா இருக்கு. தான் சார் போன தடவை சொன்னீங்க. அட பாவி, எல்லாத்தையும் நான் கவனிச்சு வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கு. நீ உட்கார்ந்து செய்ய ஆரம்பிச்சிரு. இந்த உள்ள போ, உள்ள போய் நடுவில் உட்கார். இருக்கு போட்டு கொடுங்க. எந்த மாதிரி? செய். அதை எடுத்துடலாமா? இல்லை இல்லை, இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும். எல்லாரும் இடத்துல உட்காருப்பா. எல்லாரும் இடத்துல உட்காரு. அதே அதே. சரி உட்காரு. யாரும் நிக்காதீங்க, உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. இங்க பாரு, அந்த அண்ணன் சந்தோஷ் அண்ணன் நடுவில் வந்து உட்காந்துருக்கான் பாரு. உங்களுக்கு பண ஓலையில் பேர் எழுதணும்னு விருப்பம் இருந்தால் அவன்கிட்ட போங்க. குழந்தைகளா அமைதியா உட்காருங்க. இன்னும் நிறைய செஞ்சு கொடுப்பாரு சார். அமைதியா உட்காருங்க எல்லாரும். பேரண்ட்ஸ் எல்லாம் போயிருங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க. பேரண்ட்ஸ் தயவு செய்து பின்னாடி போய் உட்காருங்க ஐயா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அழகா அங்க பாரு, கண்ணாடிக்குள்ள 2 பளிங்கு மாதிரி இருக்குடா அவன் கண்ணு. சொல்லி கொடு. சார் என்ன சார்? ஏதோ ஒன்று கேட்குறேன். டேய் கவனி, அந்த அண்ணா ஒருத்தன் தான் உள்ளே உட்காந்துருக்கான். இவ்வளோ பேர் நீங்கள் சுற்றி உட்காந்துருக்கீங்க. முதல்ல கவனிங்க. அவன்கிட்ட ஒரு 5-6 எழுத்தாணி இருக்கு, அது தருவான். அங்கே உட்காந்து எப்படி எழுதுறது, எப்படி மை போடுறது அப்படிங்கிறத நீங்கள் பழகிக்கலாம். நீங்கள் முதல்ல டீமாக கூட உட்காருங்களேன். நீங்கள் அவங்கவுங்க டீமுக்கு போங்க, நான் அந்த அண்ணனை எல்லா டீமுக்கு வர சொல்கிறேன். அப்படி பண்ணிக்கலாமா? போங்க, அந்தந்த குழுவில் போய் உட்காரு, டீமில் போய் உட்காரு, குரூப்பில் போய் உட்காரு. எல்லாரும் குரூப்புக்கு போயிட்டீங்களா? அங்கங்கே உட்காந்துருங்க, குரூப்பில் உட்காரு. ஏம்மா வாலண்டியர்ஸ், அந்த பிள்ளைய செய்கிறாங்கல்ல, நீங்கள் இங்கே வாங்க. வாலண்டியர்ஸ் வா வா. இந்த இரு வா பாப்பா, வா. அவன் எப்படி எழுதுறான் என்னன்னு முதல்ல நீ பார்த்துக்க, பக்கத்தில் உட்காந்து. நீ போய் அப்புறம் இன்னொரு டீமில் அது சொல்லி கொடுக்கலாம். டேய் இங்கே பாரு கவனி. டேய் இதுக்கு பேர் வண்டு. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல, நீ அமைதியாக இருந்தீங்கன்னா இது பறக்கும். பறக்கும்போது ஒரு சத்தம் வரும், கேட்கலாம். அமைதியாக இருக்கலாமா? எல்லாரும் அமைதியாக இரு. இங்கே வராத, யாரும் பேசாத. பறக்குதா? எல்லாரும் கண்ணை மூடு. வண்டு மாதிரி சத்தம் வருமே.
செய்யலாமா? இதே நான் சொல்லி கொடுக்கல, நான் எதுவுமே பேசாமல் ஒரு வண்டு இப்போ செய்வேன். நீ பக்கத்தில் வச்சுருக்க பிரான்ச் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்க. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் எதுவுமே பேசாமல் செய்வேன். கூர்மையாக கவனித்து செய்யணும். உட்கார் இடத்துல. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. நான் செய்யும்போது கவனிங்க. ஆமாம், இதுக்கு குச்சி வேணும். குச்சி பத்திரமா வச்சுக்க. இடத்துல போய் உட்காரா. சரி சரி, உட்காரா. சரி போ. இப்போ நான் செய்ய போறேன், கவனி. நான் எதுவும் சொல்ல போறதில்ல, செய்வேன். பார்த்துக்க. பார்த்துட்டு எத்தனை பேர் செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல இடத்துல போய் உட்காரு. கூர்மையாக கவனிச்சின்னா பழகிடலாம். எத்தனை பேர் பார்த்து கற்றுக்கிறேங்கிறக்காக தான் அதை சொல்லாமல் செஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்து எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இதை கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உட்காந்து கூர்மையாக கவனிக்கிறவங்க கற்றுக்கலாம். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி கவனி. வண்டு சுத்துதா? எத்தனை பேர் இதை பார்த்த? கூர்மையாக எத்தனை பேர் பார்த்த? பார்த்தியா? அப்போ உங்கள்கிட்ட ஒரு கூர்மையாக கவனிக்கிற தன்மையே ரொம்ப குறைவாக இருக்குது. புரியுதா? ஓடியாந்து கேட்குறியே தவிர நான் செய்யும்போது என்ன மாதிரி அளவு எடுத்தேன்,
எப்படி குச்சியெல்லாம் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதெல்லாம் நீ பார்க்கவே மாட்டேங்கிற. இன்னொரு தடவை செய்யவா? சத்தமே வரக்கூடாது. கவனிக்கிறியா? எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். கீழே உட்காருப்பா. பாப்பா குச்சி கொடு. இல்லை வச்சிருக்காருல்ல திங்ஸ். இங்கே வச்சிடுறேன், பார்த்து செய். இங்கே ஒன்று கீழே ஒன்று கிடந்துச்சு, நான் இப்போ செஞ்சதைக்க யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? சரி, இதை இங்கே வச்சிடுறேன், பார்த்து செய். இதில் எனக்கு தெரியாது, பார்த்து செய். இல்லை, இதை யாரும் எடுக்காத, பார்த்து பார்த்து செய்யுங்க. இதை வந்து பார்த்துட்டு போ. பார்த்துக்க எப்படி செஞ்சுருக்கேன். என்ன அந்த வண்டை பார்த்து செய். இது யார்? நான் செஞ்சதா? அம்மா செஞ்சாங்களா? சுத்துதா? நீயா செய்ய. இவ்வளோ நேரம் கவனிச்சில, பார்த்தில, அதை பாரு. அதை போய் பார்த்து செய். இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி சுத்தம் இது? பாரு, எல்லா பொம்மைக்குள்ளேயும் ஒரு குட்டி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, சின்ன சயின்ஸ் இருக்கு. சரியா? ஒரு அழகியல். இது ரெண்டு சேரும்போது தான் அது அழகா வரும். இதை புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்றேன்ல, கவனிக்காம என்னத்தையாவது பேசிட்டே இருந்த அப்படின்னா இது புரியாது.
சரி, எல்லாரும் அப்படியே கிட்டக்க வந்து உட்காருங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? வாங்க, அப்படியே வா, பக்கத்தில் வா. இங்கே வந்து உட்காரு. நீ இடத்துல உட்காரு. அங்கே போய் பார்த்து பண்ணு. அங்கே வச்சிருக்கேன், அங்கே வச்சிருக்கேன் பாரு. போ, பார்க்கணும், பார்த்து தான் பண்ணணும். எல்லாரும் வா, கிட்டக்க வா, இங்கே வந்து உட்காரு. அப்படியே உட்காரு, சார் கிட்ட உட்காரு. அப்படியே உட்காரு. ஒரு நல்ல பாட்டு பாடலாம். குருவி பற்றி பாடலாமா? உட்காரு, உட்காரு. மற்றவங்கெல்லாம் வா, யார் எதெல்லாம் செய்யலையோ இங்கே வா, பக்கத்தில் வா, என்கிட்ட உட்காரு. அப்படியே அப்படியே உட்காரு. உட்கார்றவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தரேன், ஒரு இசைக்கருவி தரேன். அப்படி நம்ம பாடலாம். உட்காரு. அந்த இடத்துல நின்னுக்கிட்டு கொடுக்கணும். எடுக்காத எடுக்காத. டேய் டேய், உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. என்னை சுத்தி உட்காரு. உட்காண்டியா? யார் யாரெல்லாம் இன்னும் உட்காரல? ஆ, டேய் டேய், இதெல்லாம் வாங்கிட்டு போறப்ப கொடுத்துட்டு போயிடணும். சரியா? சரி, அவ்வளவுதான். இன்னும் இல்லை, இன்னும் இல்லை, இன்னும் இல்லை, இல்லப்பா, இனி இல்ல. உட்காருங்க, உட்காருங்க, இடத்துல உட்காரு. அப்படியே எல்லாரும் உட்காரு, உட்காரு. உட்காரலாமா? யார் யாரெல்லாம் உட்காரல? இது என்ன ஒரு காலு? உட்கார்ந்துக்க. ஏய், நீ ஏன் நிக்கிற பாப்பா? உட்காரு, 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 உட்காரு. உட்காந்துட்டியா? சரி, இங்கே யாரும் பேசக்கூடாது. அடே, பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர் எனக்கு மைக் அப்படி பிடிக்கணுமா? யார் பிடிக்கலாம்? அப்படி பிடிச்சிக்க, கிட்டக்க. இல்லை, நீ இந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கீல்ல, அவ்வளோதான். முடிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் இப்படி மைக்கை பிச்சு கொண்டு. இவ பிடிக்கட்டும், பக்கத்தில் இருக்கா. ரைட், ஓகே. நீ இங்கிட்டு வா, கிட்டக்க வா. அடே, உட்காருங்கடா. நீ பேசாம இருந்தாதான் பாடலாம். இந்த அவ்வளவுதான். இனி இல்ல. நீ பேசுன அப்படின்னா நான் இதை தட்டுவேன். ஏய் பாரு, சூப்பரா மைக்கை கரெக்டா பிடிக்கிறா பாரு. ஆனா 2 தடவை பல்லுல இடிச்சுட்டா. சரி, கவனி. ஏய், அமைதியா உட்காரு. எல்லாருக்கும் அம்மா பிடிக்குமா? எத்தனை பேருக்கு அம்மா பிடிக்கும்? கை தூக்கு. கை கீழே போடு. எத்தனை பேருக்கு குருவி பிடிக்கும்? குருவி, பறவைலாம் அழகு அழகு அழகு. கை கீழே போடு. குருவியை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? நான் பாட சேர்ந்து பாடுறீங்களா?
எத்தனை பேர் சேர்ந்து பாடுவ? அந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் தட்டணும். கையில எல்லாம் கொடுத்துருக்கேன்ல, அதை ஒரே மாதிரி தட்டணும். சரியா? பாடலாமா? சரி, பாடுறதுக்கு முன்னாடி அந்த குருவியை பற்றி ஒரு கதையை சொல்லிடுறேன். ஒரு குருவி, இங்கே பாரு, பேசுனா பாட மாட்டேன், சத்தம் வரக்கூடாது. ஒரு குருவி மரத்தில் கூடு கட்டுச்சு. கூடு கட்டிட்டு எத்தனை முட்டை போட்டுச்சு? 3 முட்டை இல்லை, 3 முட்டை. சரியா? 3 முட்டை போட்டுச்சு. 3 முட்டையில் இருந்தும் அடை காத்து உள்ள இருந்து என்ன வந்துச்சு? குருவி குஞ்சு உள்ள இருந்து வந்துருச்சு. உள்ள இருந்து வந்தோடனே அம்மா குருவி சொல்லுது, எனக்கு வயசாயிட்டே போகுது, நீங்கள் நல்லா பெருசாக வந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் தான் இறை தேடி போகணும் அப்படின்னு சொல்லு. உடனே 2 குருவி குஞ்சு என்ன பண்ணுது? அம்மா பேச்சை கேட்டு இறை தேடி போகுது. ஒரு குருவி குஞ்சு என்னாச்சு? கூட்டிலே உட்கார்ந்துருக்கு. கூட்டிலே உட்கார்ந்துருந்தா ஒரு ஆபத்து ஒன்று வரப்போகுது அந்த குருவி குஞ்சுக்கு. அதுதான் பாட்டு. பாடலாமா? கேட்கலாமா? அதில் கொஞ்சம் தண்ணி, வாட்டர் பாட்டில் இருக்காது, அதில் வாட்டர் பாட்டில் இருக்காது, அப்படி போடுறா. சேர்ந்து பாடுங்க. குருவி ஒன்று மரத்திலே கூடு ஒன்றை கட்டியே அருமை குஞ்சு 3ஐயும் அதில் வளர்த்து வந்தது. குருவி ஒன்று மரத்திலே கூடு ஒன்றை கட்டியே அருமை குஞ்சு 3ஐயும் அதில் வளர்த்து வந்தது. நித்தம் நித்தம் குருவியும் நித்தம் நித்தம் குருவியும் நீண்ட தூரம் சென்றிடும் கொத்தி வந்த இறைதனை குஞ்சு தின்ன கொடுத்திடும். நித்தம் நித்தம் குருவியும் நீண்ட தூரம் சென்றிடும். பாடு. கொத்தி வந்த இறைதனை குஞ்சு தின்ன கொடுத்திடும். இயற்கை தந்த இறகினால் எழுந்து பறக்க பழகுங்கள், இரையை தேடி தின்னலாம் என்று குருவி சொன்னது. நன்று நன்று நாங்களும் இன்றே பறக்க பழகுவோம் என்று கூறி தாயுடன் 2 குஞ்சு கிளம்பின. நன்று நன்று நாங்களும் இன்றே பறக்க பழகுவோம் என்று கூறி தாயுடன் 2 குஞ்சு கிளம்பின. ஒன்று மட்டும் சோம்பலாய் ஒடுக்கிக் கொண்டு உடலையே அன்று கூட்டில் இருந்தது. ஆபத்தொன்று வந்தது. எங்கிருந்தோ வந்தவன் ஏறி ஒருவன் மரத்திலே அங்கிருந்த கூட்டினை அருகில் நெருங்கி சென்றனன். எங்கிருந்தோ வந்தவன் ஏறி ஒருவன் மரத்திலே அங்கிருந்த கூட்டினை
அருகில் நெருங்கி சென்றனன் சிறகிருந்தும் பறக்கவே தெரிந்திடாமல் விழித்திடும் குருவி குஞ்சை பிடித்தனன் கொண்டு வீடு சேர்த்தனன் குருவி குஞ்சும் அவனது கூட்டில் வாடலானது அருமை அன்னை சொன்னது அன்று காதில் ஒலித்தது இயற்கை தந்த இறகினால் எழுந்து பறக்க பழகுவோம் இறையை தேடி தின்னலாம் பேரண்ட் என்று அன்னை சொன்னது அன்று காதில் ஒலித்தது அன்னை மொழி போற்றுவோம் அதனின்படி வாழுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே அன்னை மொழி வாழ்கவே அன்னை மொழி வாழ்கவே. தேங்க்யூ.